வணக்கம். மிருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நாட்டு அவரைக்காய் அறுவடை வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டு அவரைக்காய். இது விதை போட்டு வரதில்லைங்க. வேலியில் நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து காய்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எந்த மருந்தோ உரமோ நாங்கள் கொடுக்கறதில்ல. இது வந்து வருஷம் வருஷம் வந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மழை பெஞ்சுன்னா தானாகவே படர்ந்துக்கும். இனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மழை காலம் வர வரைக்குமே நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்கோம் இந்த அவரைக்காய். இந்த அவரைக்காய் இந்த மாதிரி ஒரு தடவை பொறிச்சு நம்ம சமைச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம விடவே மாட்டோம். கடையில் வாங்குகிற அவரைக்காய் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அப்படி தான். பாருங்கள், இதில் 2 தட்டு வரைக்கும் வந்திருக்குது. அந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடி தான், இருந்தாலும் இவ்வளோ காய்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு 2-3 ஃபேமிலி வந்து பிரித்து வச்சுக்கலாம். இதை நம்ம சாம்பாருக்கும் பயன்படுத்திக்கலாம், பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டி வைப்போம் ஒரு குழம்பு. நம்ம கொங்கு நாட்டில் வந்து இதுதான் ஸ்பெஷலு. அந்த குழம்புக்கும் நல்லாயிருக்கும், மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அவரைக்காயை கொஞ்சம் சின்ன அவரைக்காயாக இருக்கும் போதே பறிச்செடுத்து அதோட நாரை மட்டும் எடுத்துகிட்டு போட்டாவே போதும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த செடி. இது சின்ன செடி தான். இதில் இப்போ நான் ஒரு 3 கிலோ வரைக்கும் பறிச்சாச்சு. இந்த அவரை செடியில் வாரத்தில் 2 நாள் பறிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அவரைக்காய் வரும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு அவரை செடி, அதே வெரைட்டி தான். பாருங்கள், இது அந்த பூவரச மரம் ஃபுல்லாகவே படர்ந்துருக்கும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு படர்ந்துருக்குதுன்னு. இதுக்கு நம்ம மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்க வேண்டிய தேவையில்லை. அஸ்வினி பூச்சி தாக்கம் இருந்தாலும் இந்த அவரை செடியை அஸ்வினி பூச்சியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதையும் மீறி நிறைய காய்கள் கொடுக்கக்கூடியது இந்த அவரை. பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் காஞ்சிருச்சு, கீழே இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு பறிச்சிட்டோம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது கூட நமக்கு எட்டாது பறிக்கிறதுக்கு, அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அப்படி இல்லை, அது ஹைட்டில் இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம். ஒரு 6 ஃபேமிலி நாங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை பறிச்சிருவோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் தோட்டத்துக்கு வரவங்க பறிச்சுப்பாங்க. இதோட தண்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்னொரு தண்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அதனால தான் இது அவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு. இன்னுமே காய் வந்து பெருசாகும், கொஞ்சம் நீளமாகவும் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தண்ணி போகாது, அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாகவே இந்த அவரைக்கொடி தான் படர்ந்துருக்கு. இதில் பாருங்கள், நம்ம காய்கள் பொறிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அதில் பூ வந்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். நம்ம பறித்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கீழே இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் பறித்து எடுத்துட்டோம். பாருங்கள், அஸ்வினி பூச்சி இருக்குது. இது அந்த செடியெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஒரே இடத்துல எல்லாமே ஒட்டி இருக்குது. வெயிலுக்கு அது தானாக செத்து போயிடும். ஒரு மழை பெஞ்சு வெயில் அடிச்சுது அப்படின்னா எல்லா பூச்சியுமே செத்து போயிடும். இன்னுமே இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கும். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் 2 நாள் ஃபுல்லாக மழை தான். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு தடவை மட்டும் இந்த விதையை நம்ம ஊனி விட்டால் போதுங்க. ஏதாவது மரத்துக்கடியை ஊனி விட்டாவே போதும், அந்த மரம் ஃபுல்லாக படர்ந்து நல்லா நமக்கு காய்கள் கொடுக்கும். உங்களுக்கு இதோட விதை வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தனியாக நான் எந்த விதையும் அனுப்ப மாட்டேன். தாமரை கிழங்கு கூட இந்த விதையை நீங்கள் வாங்கிக்கலாம். தோட்டம் இருக்கிறவங்க வாங்கி வேலியில் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், ஒரு தடவை போட்டாவே போதும், அதுவே வருஷம் வருஷம் படர்ந்து நல்லா நமக்கு காய்கள் கொடுக்கும். மாடி தோட்டத்துலேயும் இந்த அவரைக்காயை நம்ம வளர்க்கலாம். நான் மாடி தோட்டத்தில் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் தான் தோட்டத்தில் கொண்டு போய் போட்டிருந்தேன். 2-3 டைப் என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் இப்போ வந்து காய்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இதுதான் அதோட விதைகள். இந்த விதைகள் எல்லாம் நான் ஒரு தோட்டத்துக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க வேலியில் போடுறதுக்கு வாங்கிட்டாங்க. தாமரை செடி போக இன்னும் என்னென்ன செடிகள் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.